ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் காதோடு நான் உங்கள் கண்மணி. நம்ம ஜேர்னியை கண்டினியூ பண்ணலாமா? முடியாதுன்னா முடியாது, ஸ்கல்ப்சர் கிளாஸ் எல்லாம் வேணாம், நான் போக மாட்டேன் அப்படின்னு தம்மை அடம் பிடிச்சிட்டு இருந்தா. தம்மைமா, ஒரு சேஞ்சுக்கு போயிட்டு வாடா, நல்லா இருக்கும் அப்படின்னு அறிவரசு சொன்னார். இல்லைப்பா, நான் போக மாட்டேன்னா போக மாட்டேன், யூ கான்ட் ஃபோர்ஸ் மீனா அப்படின்னு கோவமாக சொன்னா தம்மை. அவளோட வாய்ஸில் இருந்த சீரியஸ்னஸ் அவங்களுக்கு புரிஞ்சது. அவங்களோட ஆர்கியூமெண்ட்ஸ் 2 ஹவர்ஸுக்கு மேலே தொடர்ந்துச்சு. தமைமா, ஒரு நாள் போயிட்டு வாடா, உனக்கு பிடிக்கலன்னா நாங்கள் ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு தாளே மென்மையாக சொன்னாங்க. ஆமாடா தங்கம், ப்ளீஸ்டா அப்படின்னு அவங்க அப்பாவும் ப்ளீடிங் டோனில் சொன்னார். ரொம்ப நேரம் ஆர்கியூமெண்ட்ஸ்க்கு அப்புறம் நான்சியோட ஸ்கல்ப்சர் கிளாஸுக்கு அவள் ஓகே சொன்னான். ஆனால் அவள் அங்கே இரிட்டேட்டிங் மூட்லேயே உட்காந்துருந்தா. டே அரவிந்தா, ஒரு நாளைக்கு இருக்குடா உனக்கு அப்படின்னு அவள் மனசுலேயே திட்டிகிட்டு இருந்தா அரவிந்தனை. அப்போ அவங்க அப்பாவோட வாய்ஸ் தான் அவளை வெளியில் கொண்டு வந்துச்சு. சரிம்மா, கொஞ்சம் பார்த்துக்கோம்மா அப்படின்னு அவங்க அப்பா நான்சி கிட்ட சொன்னார். ஓகே அங்கிள், டோன்ட் வரி, நான் அவங்கள பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்வீட் வாய்ஸ் அவள் காதில் விழுந்துச்சு. சே, செம்ம வாய்ஸ் இவங்களுக்கு அப்படின்னு தம்மை நினச்சா. அவங்க அப்பாவும் அவளை விட்டுட்டு போயிட்டாரு. ஹலோ தமைவிலி, என் பேர் நான்சி. நான் ஸ்கல்ப்சர் கிளாஸை 5 இயர்ஸாக நடத்திட்டுருக்கேன். ஆனால் இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பிளைண்ட் பர்சனுக்கு நான் சொல்லி கொடுக்கறது அப்படின்னு நான்சி சொன்னாங்க. அந்த வார்த்தையை கேட்ட உடனே தம்மையோட முகம் அப்படியே வாடிருச்சு. அவளோட கண்கள் கண்ணீரில் தழும்புச்சு. அவளால் அதை ஏற்றுக்கவே முடியலை. ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுட்டா. அவளை சுற்றி இருந்த எல்லா சிலைகளையும் உடைக்க ஆரம்பித்தா. அவள் நான்சியோட ஹார்ட் ஒர்க்கை ஒரு செகண்ட் கூட நினச்சி பார்க்கல. நான் பிளைண்ட் இல்லை, தயவு செஞ்சு யாரும் அப்படி சொல்லாதீங்க, அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி என் மனசை எல்லாருமே புண்படுத்துறீங்க அப்படின்னு அவள் கத்துனா. அப்படி கத்திக்கிட்டே அவள் கோபத்தில் எல்லா சிலையுமே உடைக்க ஆரம்பிச்சா. அப்போ ஒரு மென்மையான கை அவள் கையை பிடிச்சு தடுத்துச்சு. அவளை அவன் நினைவுக்கு கொண்டு வந்துச்சு. நான்சி மேம், என்னாச்சு அப்படின்னு ஒரு சாஃப்டான குரல், அப்படியே ஒரு கவலையான குரலும் கேட்டது. இந்த பக்கம் நம்ம ஹீரோ நெடும்பருதி 45 மினிட்ஸ் ஹெவி டிராஃபிக் அப்புறம் ஒரு வழியாக நான்சியோட ஸ்கல்ப்சர் கிளாஸுக்கு வந்தான். நான்சி ஒரு ஜாலியான பொண்ணு, மனசில் எதையுமே வச்சுக்காம பேசுகிற பொண்ணு. அவளை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். 2 இயர்ஸாக அவளை அவனுக்கு தெரியும். அவள் மனசில் என்ன தோணுதோ அது அவளுக்கு சரின்னு நினச்சா அவள் செஞ்சிடுவா. பின்விளைவுகளை அவள் யோசிக்கவே மாட்டாள். அவள் சரியான ஓட்டவாய் கூட. அவளோட சிற்பங்கள் சிலைகள்னா அவளுக்கு ரொம்ப இஷ்டம். சில நேரத்தில் சில சிற்பங்களை யாரையும் தொடக்கூட விட மாட்டாள். அந்த அளவுக்கு சிற்பம் சிலைகள்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி இருக்கிற பட்சத்தில் கிளாஸுக்குள்ளே போனதும் சிலை உடையிற சத்தம், சிதற சத்தம் அவன் காதில் விழுந்துச்சு. அங்கே ஒரு பொண்ணு திரும்பி நின்னான். நெடும்பருதி அவளை அவள் பக்கமாக திருப்பினான். அந்த நேரத்தில் ரொம்ப அமைதியான சூழல் அவங்கள சுற்றி இருந்துச்சு. அந்த நேரத்தில் இளம்பருதி, நான்சி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு வந்தான். அந்த டைமில் நெடும்பருதி கோவத்தை அடக்க முடியாமல் நின்றுட்டு இருந்தான். அறிவில்லை, இப்படி அறிவில்லாமல் சிலையை உடைப்பியா அப்படின்னு சொல்லி திட்டுனான். அவன் திட்டினதுக்கு அவள் பதில் எதுவும் பேசாமல் நின்றுட்டு இருந்தான். அந்த அமைதி இன்னும் அவன் கோபத்தை தூண்டுச்சு. திருப்பியும் அவளை கேள்வி கேட்டான். ஆனால் அவள் ஒரு சிலை போல உறைஞ்சு நின்னான். அவளால் அதை ஃபேஸ் பண்ண முடியலை. டே, கொஞ்சம் பேசாமல் இருடா அப்படின்னு நான்சி நெடும்பருதியை பார்த்து முறைச்சா. 2 பேரும் மாற்றி மாற்றி முறைச்சிக்கிட்டாங்க. எல்லா தப்பும் என் மேலே தான், நான் இங்கே வந்திருக்கவே கூடாது, நான் கிளம்புறேன் அப்படின்னு அவரோட குரல் இருந்துச்சு. அவள் சொல்லிக்கிட்டே 2 அடி வச்சதும் சிலை தடுக்கி கீழே விழுந்துட்டான். அந்த நேரத்தில் அவளோட அழுகை அவளால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலை. இளம்பருதி அவளை அக்கறையான குரலில் மெதுவா, அக்கா என்னாச்சு, என் கையை பிடிச்சிக்கோங்க, வாங்க என் கூட சேரில் வந்து உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சான் இளம்பருதி. அங்கே நெடும்பருதியால் நிற்கவே முடியல. குற்ற உணர்ச்சியாக இருந்துச்சு அவனுக்கு. அவனால் அவளை ஃபேஸ் பண்ணவே முடியல. இளம்பருதியும் நான்சியும் ஃபோர்ஸ் பண்ணாங்க நெடும்பருதியை சாரி கேட்கறக்கு. அவனோட காது அவங்க சொன்னது எதுவுமே கேட்கல. அவன் மூளைக்குள்ளே வேற ஏதோ ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவன் தமையோட முகத்தை கூட பார்க்காம சாரி சொல்லிட்டு போயிட்டான். தமை அக்காவுக்கு தண்ணி எடுத்துட்டு வாங்க நான்சி மேம் அப்படின்னு இளம்பருதி நான்சி கிட்ட சொல்லிட்டு, அக்கா இப்போ உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு கேட்டான். தமைவிழி தலையை மட்டும் அசைச்சா. ஹலோ அக்கா, என் பேர் இளம்பருதி, உங்கள் நேம் என்னன்னு கேட்டான். அவளும் தமைவிழின்னு சாஃப்டாக சொன்னான். இந்த பொண்ணு எப்படி அந்த எருமைக்கு திட்டு தோணுச்சு, கல் நெஞ்சக்காரனாக இருக்கானே. சே, விடுங்கக்கா, உங்களுக்கு நான் ஸ்கல்ப்சர் சொல்லித்தரேன் அப்படின்னு இளம்பருதி சொன்னான். நான்சி தமைக்கு தண்ணி கொடுத்துட்டு ஒரு கன்சர்ன் டோனில் சாரி கேட்டாங்க. பரவாயில்ல, சாரி, என் மேலே கூட மிஸ்டேக் இருக்குது அப்படின்னு ஒரு சைல்டு மேனரில் அவள் சொன்னான். 2 பேரும் எமோஷன்ஸை ஷேர் பண்ணுற மாதிரி ஹக் பண்ணிக்கிட்டாங்க. இங்கே நானும் ஒருத்தன் இருக்கேன், உங்கள் பாசமலையை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுறீங்களா அப்படின்னு இளம்பருதி சொன்னான்.
சரி கிளாஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வேறு டைம் ஆச்சு, வாங்க க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இளம்பருதி நான்சி கிட்ட சொன்னான். தமையக்கா நீங்கள் ரிலாக்ஸாக இருங்கன்னு சொன்னான். தமை அழகாக தலையாட்டுனான். அதை இளம்பருதி ரசித்தான். அச்சோ என்ன இவங்க இவ்வளோ க்யூட்டாக இருக்காங்களே, நான்சி மேம்கே காம்படிட்டராக இருப்பாங்க போலையே, இப்போ க்ரஷ்ஷை யாரை வச்சுக்கலாம் அப்படின்னு இளம்பருதி நினைக்க நான்சி மேமோட குரல் அவனை டிஸ்டர்ப் பண்ணுச்சு. டே இளம்பருதி வாடா வெளியே வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம், இவங்க வேற சிவ பூஜையில் கரடி மாதிரி அப்படின்னு அவன் நினச்சான். தோ வர்ற மேம் அப்படின்னு அவன் ரிப்ளை பண்ணான். நெடும்பருதி இவ்வளோ ரூடாக பேச மாட்டானே, அவனுக்கு வேற என்னாச்சுன்னு தெரியலையே. நம்ம கூட தமைக்கூட்ட இப்படி பேசியிருந்திருக்க கூடாது, அவங்க என்ன நினச்சிருப்பாங்களோ தெரியலையே அப்படின்னு நான்சி நினச்சாங்க. இந்த கிறுக்கு அரவிந்தன் வேற அவகிட்ட இதை பற்றி எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்ல. ஷோ இவனையெல்லாம் க்ரஷ்ஷாக வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறேன், அவன் சரியான மண்டு அப்படின்னு நான்சி நினைக்க அரவிந்தன் கிட்ட இருந்து கால் வந்துச்சு. ஒரு சின்ன ஸ்மைலோட ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு அவன் அந்த காலை அட்டன் பண்ணான். ஹலோ நான்சி, தமைவிலி எங்கே, அங்கே வந்திருக்காங்களா? ஆல்ரைட் அப்படின்னு அரவிந்தன் கேட்டார். நம்மளை பற்றி ஏதாவது கேட்குறானான்னு பாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு எஸ் ஆல் ஓகே மிஸ்டர் அரவிந்தன், தட்ஸ் குட் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே தேங்க்யூ, ஐ கால் யூ லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தன் ஃபோனை வச்சுட்டாரு. ஒரு சிவந்த முகத்தோட இதுக்கே ஃப்ளாட் ஆயிராதடி நான்சி, கெத்தை மெயின்டைன் பண்ணிக்கோ, அவனுக்கு உன் க்ரஷ் ஃபீலிங்ஸ் எல்லாம் தெரியக்கூடாது. அவள் அப்படியே வெக்கத்தோட தலை குனிஞ்சிட்டு சிந்திச்சிட்டே இருந்தா. அப்போது மேம் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் வர ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க வாங்கன்னு சொல்ல, இரு நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வர்றேன் அப்படின்னு சொன்னான் நான்சி. கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நான்சி. தமிழ் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் உட்காந்துருந்தா. அதை நான்சி நோட் பண்ணான். டே மண்டு என்னை ஏன்டா இப்படி மாட்டி விட்டுட்ட அப்படின்னு நான்சி நினச்சா. அவங்க கிளாஸை 3 hours முடிச்சுக்கிட்டாங்க. ஓகே தட்ஸ் இட் ஃபார் டுடே அப்படின்னு சொல்லி நாளைக்கு பார்க்கலான்னு சொல்லி கிளாஸை முடிச்சுக்கிட்டாங்க. தேங்க்யூ மேம்னு சொன்னாங்க எல்லாரும். ஓ இளம்பருதி, உன் கோர்ஸ் 2 yearsக்கு முன்னாடியே முடிஞ்சே, ஏன் இன்னும் வந்துக்கிட்டு இருக்க அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டாங்க நான்சி. அதுக்கு இளம்பருதி உங்களை கரெக்ட் பண்ணதான் இல்லை உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான்னு சொன்னேன், ஹோய் ஃப்ராடு அப்படின்னு மிரட்டுற டோனில் நான்சி சொன்னாங்க. சரி உங்களை பார்க்க தான் வர்றேன், இனிமேல் உங்கள் 2 பேரையும் பார்க்க வர்றேன் அப்படின்னு இளம்பருதி தமையை பார்த்துட்டே ரிப்ளை பண்ணான். தம்பி இங்கே பார்த்து பேசுங்கப்பா, நான் இங்கே இருக்கேன் நமட்டு சிரிப்போட நான்சி சொல்கிறாங்க. அவன் திருட்டு மொழியோட சிரிச்சான். சரி நான் கிளம்புறேன், அவன் எப்படியும் வரமாட்டான் அப்படின்னு சொல்லி இளம்பருதி அங்கேருந்து போயிட்டான். நான்சியும் நியூ ஸ்கல்ப்சர்ஸ் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்க ஆவலாக இருக்கீங்களா? அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹேவ் அ சிப் ஆஃப் காஃபி. திஸ் இஸ் காஃபி பிரேக் ஸ்டோரிஸ். சைனிங் ஆஃப் யூர் கண்மணி.